வெல்கம் டு ட்ராவல் வியூ. கேரளா சீரீஸில் நாம் பார்க்க போகிறது தான் கோழிக்கோடு. கோழிக்கோடில் நம்ம இன்றைக்கி போக போகிற இடம் கோழிக்கோடு பீச்சு. கோழிக்கோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சு, அப்புறம் இங்கே சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கோழிக்கோடு ஸ்டேஷன்லேருந்து இப்போ பீச் போகிறதுக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்டில் போயிட்டு ஆட்டோ ஏறிக்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கேயும் ஆட்டோ இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்கும். அதில் ₹2 பே பண்ணோம்னா நம்ம இங்கே இருக்கிற ஆட்டோவில் போகலாம். அது எல்லாமே மீட்ரு தான். நம்ம வந்து வேணாம், நம்ம இங்கேருந்து நடந்து போய் பார்க்கலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பீச் பார்க்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நல்லா மழை காலம், ஜூன் ஜூலை. பார்க்குறதுக்கு நல்லா கிளைமேட் நல்லா இருந்தது. அது எல்லாமே பீச் போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நாம் இப்போ கோழிக்கோடு பீச் ரோடு வந்துவிட்டோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பீச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் மாதிரி தான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது மெரினா பீச் மாதிரி. இது ரொம்ப தூரம், ரொம்ப கம்மியான தூரம் தான். நம்மளோட லெஃப்ட் சைடில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து இறங்கி நம்ம அப்படியே பீச் பக்கம் போயிடலாம். இப்போ பீச்சுக்கு எதுக்கே பார்த்திங்கன்னா ஐ லவ் கோழிக்கோடுன்றது இது நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் எல்லாருமே உட்காந்து அந்த கடலை ரசிக்கிறது, நல்ல வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பீச்லாம் க்ளீனாகவே இருக்கும். இப்போ நல்லா மழை காலத்தினால பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்போ நல்லா இருக்குது. கிளைமேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயில் இல்லை, மழையும் இல்லை. அப்படியே நம்ம நடந்து நேராக போயிட்டுருந்தோம். சைடில் பார்த்திங்கன்னா ரோடு. மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே இந்த கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடக்கலாம். இப்போ நல்லா ஃபோர்ஸாக வருது அலை. அந்த மழை காலத்தினால இப்போ பார்க்குறப்பே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது அலையெல்லாம். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாமே இருக்குது. இப்போ எதுனா ஓப்பன் ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா டீ ஷாப்பு, அப்புறம் அந்த பஜ்ஜி, போண்டா அந்தமாரி கடை எல்லாமே நிறையா இருக்குது. அது இல்லாமல் அந்த பாருங்கள் அந்த மரம், அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சைடில் ரோடு இருக்குது. இப்போ நம்ம எதுவும் வண்டியில் வந்தோம், இல்லை காரில் வர்றோம், இல்லை ஆட்டோவில் வரோம், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பீச் வர்றதுக்கு. ரொம்பவே பக்கம் மெயின் ரோட்லேருந்து. அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருந்தோம். பாருங்கள் அலையெல்லாம் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. இங்கே நல்லா இருந்தது. அப்படி அந்த அலையெல்லாம் பார்க்குறதுக்கும், அது இல்லாமல் அந்த மண்ணெல்லாமே நல்லா க்ளீனாக இருந்தது. தண்ணி நல்லா க்ளீனாகவே இருக்குது. இன்னும் வந்து அந்த கருப்பு கலரில் வாட்டரே இல்லை. நல்லா இருக்குது. அங்கேருந்து பார்க்குறப்ப அந்த மேகம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே ரிட்டன் மேலே வந்தோம். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு கடல் பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருந்தோம். அங்கே ஏதோ ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. இங்கேருந்து நம்ம அந்த பீச்சை ரிட்டன் வந்த இடத்த பார்த்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறையா மூவி ஷூட்டிங் லொக்கேஷன் சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. உஸ்தா ஹோட்டல்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் படம் ஷூட் பண்ணது இங்கே தான். அதில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து ஒழுங்காக சரியாக இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அலை வந்து ரொம்ப வேகமாக வந்துச்சு. நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே வந்துட்டு இருந்தோம். அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே வந்து கையாலவே வலையை போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க மீன் நிறையா இதில் மீன் பிடிப்பாங்களாம். நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம். ஏதோ மீன் பிடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஏதோ மீன் பிடிச்சிருக்காங்க போல், வலையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க.
வலை இழுக்கிறாங்க. ஏதோ மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் கிட்ட போய் பார்க்கலாம். அது எவ்வளோ மீன் இருக்குது, ஒரே ஒரு மீன் மட்டும்தான் அதில் இருக்குது. இதுதான் அவங்க பிடிச்ச மீன். வேறு எதுவும் மீன் அதில் இல்லை. நண்டு ஒன்று பிடிச்சிருந்தாங்க, அது நம்ம அங்கே எடுக்க முடியல, அது அவங்க நிற்கிற இடத்துல இருக்குது. அப்புறம் நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே மீன் பிடிக்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட்டு இருந்துச்சு. இங்கே தான் வந்து மீன் பிடிப்பாங்க. கேலிக்கட்டு மீனவர்கள் இங்கே தான். இங்கேருந்து நம்ம பார்த்தோம். நம்ம நடந்து வந்த பாதையை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. அப்படியே இங்கே ஹார்பர் கிடையாது, இங்கே வந்து மீன் பிடிச்சி எல்லாமே வந்து வெளியில் ஏற்றிட்டுருக்காங்க. சரி, அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நிறையா வண்டி நிற்கிது பாருங்கள், லாரி எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் ஏற்றிட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய வண்டிஸ் இருக்குது. இங்கே போட்லேருந்து பிடிச்சி அப்படியே வந்து ஐஸில் போட்டு அப்படியே வெளியில் அனுப்புகிறாங்க. இங்கே மீன் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி போனால் நிறையா மீன் அனுப்புகிறத பார்க்கலாம். இப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நிறையா வண்டி நிற்கிது, நிறைய பேர் மீன் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம போய் கிட்டே போய் பார்க்கலாம். வீடியோ அந்த மீன் பிடிச்சது எல்லாமே ஐஸ் போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு வீடியோவான்னு கேட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்க. இந்த மீனை பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாகவே இருக்குது. நல்லா ஐஸ் ஃபில் பண்ணி எல்லாமே வண்டியில் ஏற்றி வெளில அனுப்பிட்டுருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ எடுங்க, எங்களையும் வீடியோவில் எடுத்துங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே மீன்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே பெரிய மீனாகவும் இருக்குது, சின்ன மீனும் இருக்குது. அப்படியே இந்த ரைட் சைட்லேயும் பார்த்தோம், அங்கேயும் ஃபுல்லாகவே மீன் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல். எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக எங்களை வீடியோ எடுங்க, எங்களை ஃபோட்டோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீன் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே இருக்குது. அந்த முன்னாடி போனோம், அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஐஸை கட் பண்ணி அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி அதுக்கு பிறகு தான் மீன் எல்லாமே அதில் வைக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வண்டி நிறைய மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தான் கடல் பக்கம். அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு நல்லா சிரிக்கிறாங்க. எல்லாருமே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, சேனல் ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் ஆரம்பிச்சிருக்க யூடியூப் சேனல்னு சொன்னேன். இந்த பர்சன் வந்து பேசினார், என்ன சேனல் அப்படின்னு கேட்டார். தமிழ் சேனல்னு சொன்னோம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் நடந்து போனால் நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம். அது அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஏதோ ஆட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம கோழிக்கோடு டவுனுக்கே போயிடலாம். இந்த ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா மெயின் போகிற ரோட் போகிறதுக்கு வழி. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த போட்டு இருக்கிற இடம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து கோழிக்கோடு ஜங்ஷன் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மிட்டாய் தெரு, அப்புறம் இங்கே மீன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கோழிக்கோடு வந்தால் கண்டிப்பாக இங்கே கோழிக்கோடு பீச் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கோழிக்கோடியில் நிறைய இடம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கோம்.